இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக சண்டை நடந்து வருகிறது. பாமக என் கட்சி, அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குகிறேன் என்றார் ராமதாஸ். நான் தான் தலைவர், என்னை யாரும் நீக்க முடியாது என்றார் அன்புமணி. ஆனால் பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. அதைத் தொடர்ந்து அவர் அதிமுக கூட்டணியில் இணைவதாக அறிவித்தார். கூட்டணியில் சேர்ந்ததற்காக அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க அதிமுக இப்போது முன்வந்துள்ளது. இது ராமதாஸை மேலும் கோபம் மூட்டியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பாமக பெயர், கொடி, மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணி தரப்புக்கு தடை விதிக்க கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன் வழக்கு தொடர்ந்தார். 2025 அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ஆனால் 2026 வரை இருப்பது போல போலியான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்து அன்புமணி தான் பாமக தலைவர் என அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார். எனவே பாமக பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், பாமக தலைவராக என்னை அறிவிக்க வேண்டும் என ராமதாஸ் மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி தர்மபிரபு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராமதாஸ் தொடர்ந்துள்ள வழக்கு தொடர்பாக அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். வழக்கு விசாரணையை மார்ச் 9 ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.